அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தோட்டங்களில் கோழி வளர்ப்பு. இந்த கோழி வளர்ப்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னாங்க, எந்த ஒரு தோட்டத்துலேயும் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் ஒரு சில பேர் மாடு எங்களால் பாதுகாக்க முடியல, மாடை வளர்க்க முடியல, பால் கறக்க ஆள் வரல, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கான தீவன பற்றாக்குறை அதை சொல்கிறாங்க. அப்படிங்கிற விதத்தில் நம்மளுடைய குடும்பத்தோட ஒரு ரொட்டீன் வருவாய் கிடைக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உயிரினம் நாட்டுக்கோழிங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு சிறிய அளவில் செய்யலாம், எல்லா தோட்டத்துலேயும் பண்ணலாம். முக்கியமாக அதற்கு வேணுங்கிற, அதை அடையிறதுக்கு வேணுங்கிற ஒரு பொதுவான அமைப்பை மட்டும் நம்ம தோட்டங்களில் ஏற்படுத்தி வச்சிட்டோம்னா, ஒன்று பானைகளோ அல்லது ஒரு தகர டப்பாவோ அப்படி வச்சு அதை அடையிறதுக்கான வழிமுறைகளோ, அதை உட்கார்றதுக்கான வழிமுறை மட்டும் செஞ்சால் போதுங்க. இதில் பெருசாக ஒன்றும் தொல்லைகள் இருக்கிற மாதிரி இல்லைங்க. இப்போ இயற்கை வழியில் இந்த கோழிகளை வளர்க்குறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு நம்ம ஒரு புக்கு நம்ம போட்டிருக்கோங்க. தேவைப்படக்கூடிய நபர்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த புக்கை அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள்கள், அஞ்சரை பட்டியில் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்க பொருள்களை பயன்படுத்தியே அதுக்கு வேணுங்கிற எந்த விதமான நோயாக இருந்தாலும், ஒரு குளறுபடிகள் இருந்தாலும் அதை சரி பண்ண வாய்ப்பு இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்குங்க, பெரும்பாலான நேரங்களில் சளி பிடிக்கும். அந்த சளி பிடிக்கிறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுடுதண்ணியில் காலையில் தண்ணி குடிக்க வைக்கிறப்ப சுடுதண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி ஈயம் கரைசல் இருக்குது அப்படின்னா ஈயம் கரைசலை அதோட கலந்து கொடுக்குறது. இவ்வளோதானுங்க. இதை மட்டும் செஞ்சிட்டோம்னாலே ஒரு 4-5 வகையான நோய்கள் அதுக்கு வராமல் தடுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி உள்ளே போடுறது, பூண்டு அரைச்சி உள்ளே போடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே எந்த விதமான சிரமம் இல்லாமல் கோழிகள் வளர்க்கலாம். பண்ணைக்கோழி நிறைய பேருக்கு பண்ணைக்கோழிங்கிற வார்த்தை, அதாவது நாட்டுக்கோழிகளை ஷெட்டில் வளர்க்குறது அப்படிங்கிற விதத்தில் அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்குன்னா கூட, தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய கோழி அதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் மன்றம் இருக்குது, அதுக்குன்னு தனி ஒரு விற்பனை இருக்குங்க. விலை நார்மலாக இருக்க விலையை விட கூடுதலாக விலை 50லேருந்து 100 ரூபா வரலும் கூடுதலான விலைக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளை நம்மகிட்ட ரொட்டீனாக வாங்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறோம்னா, வீடில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நம்ம ஒரு சில தானியங்களை நம்மளே வளர்த்து அதுக்கான தீவனங்களை, முக்கியமாக திணை, சாமை, குதிரைவாலி, வரகு அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி மக்காச்சோளம் அந்த மாதிரி கூட நம்ம பொட்டாக இப்போ மக்காச்சோளத்தோட அறுவடை நடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சலிக்கிறப்ப இந்த கீழே விழக்கூடிய பொட்டு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம குறைந்த விலையில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லதாக இருக்குங்க. அப்படி பண்ணலாம். தரமான தண்ணீர் அல்லது தண்ணி தரமாக இல்லைன்னா கூட நம்ம இந்த ஈயம் கரைசலை பயன்படுத்துறது. 1 லிட்டர் தாய் திரவம் வாங்க போகிறோம், 4 மாதத்துக்கு வச்சுக்கலாங்க. அதில் 20 லிட்டராக மாற்றி வச்சுக்கிறோம். அந்த 20 லிட்டர்லேருந்து அரை லிட்டர் எடுத்து மீதமுள்ள நம்ம கொடுக்க வேண்டிய திரவத்தோட கலந்து, அதாவது ஒரு கோழிக்கு சின்ன கோழி குஞ்சு அப்படின்னா 1/4 மில்லியிலேருந்து ஆரம்பித்து அரை மில்லி வரலாம் அப்படி கொடுக்கலாம். அதாவது 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலான கோழின்னா சர்வசாதாரணமாக 1 மில்லி வரலும் கொடுக்கலாங்க. 3/4 மில்லியிலேருந்து 1 மில்லி கொடுக்கலாம். அது மாதிரி கலந்து நம்ம இதில் கொடுக்குறப்ப எந்த விதமான நோய்கள் இல்லாத ஒரு நல்ல கோழி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான நல்ல தரமான கோழி குஞ்சுகள்லாம் இன்றைக்கி விற்கிறாங்க மார்க்கெட்டில். உங்களுக்கு அந்த கோழி விற்கக்கூடிய நிறுவனங்களோட நம்பர் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். அதில் நீங்கள் பயன்படுத்த அதோடைய பெருக்கம் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல விற்பனை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நீங்கள் அடுத்து என்னத்தை நினச்சி பயப்படுவீங்கன்னா, கீரிப்பிள்ளை வரும், பாம்பு வரும், அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. பட் எதுவாக இருந்தாலும் அதோட அடிப்படை என்ன அப்படின்னா, தவளை இல்லாமல் பார்த்துக்கணும், ஈரம் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும். தவளை இல்லைன்னா, எலி இல்லைன்னா பாம்பு வரப்போகிறதில்ல, பாம்பு இல்லைன்னா கீரி வரப்போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சுகாதாரம் தான் முக்கியம். நம்மளுடைய பண்ணையோட சுகாதாரம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கோழி வளர்ப்பில் எந்த விதமான குளறுபடி இருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நாள் போனால் போயிட்டு போகுதுங்க, இப்போலேருந்து கூட ஆரம்பிங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு அந்த புத்தகம் வேணுனாலும் கேளுங்க, நான் தரேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.